7.5 அடி அளவு வச்சு ஒயிட் கலர் 10 ஒயரும் ப்ளூ கலர் 20 ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். முதல்ல ஒயிட் கலர் ஒரு ஒயர் தான் ஜாயின் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் 4 ஒயர் ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் 2 ஒயர் ஒயிட் கலரு, அதுக்கப்புறம் 4 2 4 2 4 2 4 கடைசியாக ஒன்று கடைசியில் 2 சைட்லையுமே ஒரு ஒயர் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இடையிலலாம் 2 2 2 2 4 முறை 2 ஒயிட் கலர் ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போ அடுத்து ரன்னிங் ஒயராக வெள்ளை கலர் ஒயர் தான் ஜாயின் பண்ண போகிறேன். சென்டராக 2 வெள்ளை இருக்கணும். இதை முடிச்சு போட்டு வச்சுட்டா சென்டர் எதுன்னு தெரியும். இன்னொரு வரிசை ஒயிட் கலர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 4 வரிசை ப்ளூ கலர் ஜாயின் பண்ணணும். 2வது வரிசை ஒயிட் கலரில் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ ப்ளூ கலரில் 4 வரிசை போடணும். 3வது வரிசை ப்ளூ கலரில் முதல் வரிசை மொத்தம் 30 ஒயர் ஜாயின் பண்ணியிருப்பேன். ப்ளூ கலர் 20 ஒயரும் ஒயிட் கலர் 10 ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கேன். மொத்தம் 30 ஒயர் ஆகுது. ப்ளூ கலர் 4 வரிசை போட்டுட்டு கடைசி வரிசை ஒயிட் கலர் ஒரு வரிசை போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சைடில் திருப்பி அதே போல் 4 வரிசை ப்ளூ கலரும் ஒரு வரிசை பார்டர் மாதிரி ஒயிட் கலரும் போட்டால் அடி முடிஞ்சு போச்சு. அடி போட்டு முடிச்சிட்டேன். எத்தனை வரிசை வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரிசை போட்டிருக்கேன். மொத்தம் 30 ஒயர். 30ல் 20 ஒயர் ப்ளூ கலரும் 10 ஒயர் ஒயிட் கலரும் ஜாயின் பண்ணியிருக்கேன். முதல்ல ஒரு ஒயர் ஒயிட்டும் இடையிலலாம் 2 ஒயரு கடைசியாகவும் ஒரு ஒயர் ஒயிட் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஒரு ஒயர் கிடையாது, ஒரு நாட்டு. முதல்ல ஒரே ஒரு நாட்டு தான் ஒயிட் போட்டிருப்பேன். இடையிலலாம் 2 நாட் போட்டிருப்பேன். கடைசியில் ஒரு நாட் போட்டிருக்கேன். இதில் 4 நாட் போட்டிருப்பேன். ப்ளூவில் 5 சென்டராக டிசைன் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 20 ஒயர் ப்ளூ கலரு 7.5 அடி அளவு வச்சு ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு அருங்கோண ஒயர் கூட. ப்ளூ கலர் 2 ரோலு ஒயிட் கலர் ஒரு ரோல் வாங்கினேன். 2 ரோலில் போடணுன்னா இதோடு நிறுத்திக்கணும். அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 16 ஒயரு ப்ளூ கலரும் 8 ஒயரு ஒயிட் கலரும் போட்டால் 2 ரோலில் போட்டு முடிக்கலாம். இது 20 ஒயர்ன்றதுனால நான் 3 ரோல் வாங்கினேன். 3 ரோலில் 2 ரோல் ப்ளூ ஒரு ரோல் ஒயிட் கலர் வாங்கியிருக்கிறேன். அடிபாகம் போட்டு முடித்தாச்சு. இப்போ மேல் பாகம் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே கொண்டு முடிக்கணும். இப்போ இந்த ஒயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நார்மல் நாட் போட்டு இந்த இடத்துல நிறுத்தணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இங்கே இதில் நிறுத்தி ஏணிப்படி முடித்து போடணும். போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். 2 நாட் போட்டிருக்கேன். இப்படியே ஸ்டார்ட் பண்ணி சாதாரணமாக நாட் போட்டுக்கினே வரணும். ஒரு வரிசை போட்டுட்டேன். ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. அப்படியே ஏணிப்படி முடித்து போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 2 ஒயராக சேர்த்து ஒரு நாட் போடணும். அடுத்த இந்த வரிசையில் ரன்னிங் ஒயர் வராது. இந்த மாதிரி ஒரு வரிசை போட்டு முடிச்சிருக்கேன்.
ரன்னிங் ஒயர் கிடையாது. அப்படியே 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடணும். அடுத்த வரிசையில் ரன்னிங் ஒயரை ஏற்கனவே கீழே விட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஒயரையே எடுத்து அடுத்த வரிசை போடணும். நாம் இங்கேருந்து ஜாயின் பண்ணி ஒரு வரிசை அப்படியே போட்டுக்கினே வரணும். ஒரு வரிசை ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ போட்டுட்டேன். இதில் ஏணிப்படி முடித்து போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த வரிசை வந்து ரன்னிங் ஒயர் கிடையாது. ஏற்கனவே வந்து நாம் எப்படி 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டோமோ அதே போல் போடணும். ஆனால் இதுக்கு நேராக போடக்கூடாது. இந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல இது 2 சேர்த்து ஒரு நாட் போடணும், இது 2 சேர்த்து ஒரு நாட் போடணும். நேருக்கு நேராக போட்டால் அந்த டிசைன் அருங்கோணம் டிசைன் வராது. இந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன். ரன்னிங் ஒயர் இல்லாமல் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி நான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி மீண்டும் இதிலருந்து அப்படியே எங்கோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே வந்து நிறுத்திக்கலாம். ஒரு வரிசை ரன்னிங் ஒயரு, ஒரு வரிசை இதே போல் 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட்டு. ஆனால் இதை பாருங்கள், இந்த ஹோல்ஸுக்கு நேராக தான் இந்த நாட்டு வரணும். இதுக்கு நேராக வந்துச்சுன்னா இந்த டிசைன் வந்து மாறிடும். இந்த ஹோல்ஸுக்கு நேராக வரணும். அடுத்த வரிசையில் அந்த அடுத்த வரிசையிலையும் மாறும். ஒவ்வொரு வரிசையிலுமே இந்த 2 ஒயர் சேர்த்து நாட் போடுறது நேருக்கு நேராக வரக்கூடாது. மாற்றி மாற்றி தள்ளி தள்ளி போட்டுக்கினே வரணும். அப்போ தான் இந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். இப்போ ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி ஒரு வரிசை போடலான்னு இருக்கேன். ஒயர் கூட பாதி அளவுக்கு போட்டு முடிச்சிருக்கிறேன். இந்த ஒயர் கூட ஸ்டெப்பு மாறாத போடணுன்னா, இந்த அருங்கோணம் ஸ்டெப்பு வந்து மாறாத போடணுன்னா ஒன்றும் இல்லை. ஒரு வரிசை வந்து அடி போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிருப்போம். அதுக்கப்புறம் 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை நம்ம அப்படியே கண்டினியூவாக ரன்னிங் ஒயரை உள்ளே இழுத்து கொண்டு வந்தாலும் சரி, ஒவ்வொரு வரிசைக்கும் கட் பண்ணி ஜாயின் பண்ணாலும் சரி, நம்ம விருப்பம் தான். நான் குறைஞ்சது ஒரு 3 வரிசை அளவுக்காவது ஒயரை கொண்டு போவேன். ஏன்னா லாஸ்ட் வரலும் ஒரே இதுவாக வந்து கொண்டு போகலை. இதில் என்னென்னா, இப்போ இந்த 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் இருக்குது. அதுக்கு நேராக வந்து இந்த வரிசை விட்டுட்டு அடுத்த வரிசையில் போடக்கூடாது. சைடில் போகணும். சைடில் போனால் தான் இந்த டிசைன் வரும். இப்போ பாருங்கள், 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட்டாச்சா, இதுக்கு நேராக வந்து இதில் போடலை, இதை சைடில் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இதுக்கு நேராக இங்கே போடணும், அது கிடையாது, சைடில் போட்டிருப்போம். இதுக்கு நேராக இதை பாருங்கள், அப்படியே வந்து சைடில் போய்க்கினே இருக்கணும். அப்போ தான் இந்த அருங்கோணம் மாடல் ஒயர் கூட வந்து அழகாக ஃபினிஷ் ஆகும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாவே இந்த ஒயர் கூட சூப்பராக வரும். ஒயர் கூட போட்டாச்சு. கடைசியில் வந்து 2 வரிசை போட்டிருக்கேன். ஒரு வரிசை மடித்து சொருகிறதுக்கும், ஒரு வரிசை வந்து அதில் அப்படியே பார்ட்ரு மாதிரி நிற்கும். சொருகிட்டால் ஒயர் கூட முடிஞ்சு போச்சு. புடி நார்மல் புடி தான் போடலான்னு இருக்கேன். அகலத்துக்கு ஏற்ற உயரம் வந்து இவ்வளோ இருந்தால் போதும். உயரம் ஒரு சில ஒயருங்க வந்து துண்டாயிடுச்சு. இதுக்கு மேலே போட்டோம்னா இதே வந்து பிக்னஸ் இருந்தால் சொருகிறது கஷ்டமாக இருக்கும். நான் அட்ஜஸ்ட் பண்ணி சொருவிடுவேன். அதனால் அப்படியே விட்டு இருக்கேன். நீங்களாம் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஈஸியான மெத்தடு. என்ன ஒன்று, இது நல்லா அகலமாக இருக்குது. ஒயர் கூட கொள்ளளவு வந்து பொருளுங்க போடுறதுக்கு நிறைய பொருளுங்க வந்து பிடிக்கும். இது சொருகுன பிறகு பார்த்தா நல்லா ஒயர் கூட அகலமாக தெரியும்.